நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாத்தி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற. தண்ணி குடினா குடி, தண்ணி குடி. மாத்தி மாத்தி மாலதி, மாலதிக்கு என்ன ஆச்சு? மாலதி கண்ணு, அம்மா மாலதி எழுந்துரு, எழுந்துருமா. மாலதி என்னாச்சுமா? தெரியல பாட்டி, திடீர்னு மயக்கம் வந்துச்சு. அது பாட்டி காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, அதனால்தான். யாரும் அவனை விரதம் இருக்க சொன்னாங்க. ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற? இந்த மாலதி கொஞ்சம் தண்ணி குடி. நான் என்ன சொல்றதுனே எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் மாலதி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? என்னைக்கு உன் கண்ணாமூச்சி விளையாட்டை நிறுத்த போற? விட்டுரு. இப்ப பாத்தியா, உன் உடம்புதான் பலவீனம் ஆயிடுச்சு. பாட்டி ப்ளீஸ், மாலதிக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதனால அவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. பிரேமா, அத்தை சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. இப்பவே கொண்டு வரேன். என்ன விஷயம் வசந்தி, இன்னும் தூங்காம இருக்க? இல்ல நீ பசங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. அடடா, அவங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்துருவாங்களா என்ன? ரொம்ப லேட். அட இதோ வந்துட்டாங்க. வினாய், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க. பார்ட்டி எப்படி இருந்தது? என்னாச்சு வினய்? ஏன் சைலண்டா இருக்கீங்க? பார்ட்டி நல்லா இல்லையா? பார்ட்டிலாம் நல்லா தான் போச்சு. ஆனா இவங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டா? ரொம்ப விசித்திரமா இருக்கு. நெத்தில பொட்டு இல்ல, ஆனா வயித்துல குழந்தை இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இவளுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா தெரியல யார் பாவத்தை சுமந்து. ஜாக்கிரதை, இது யாரோட குழந்தையும் இல்லை, இது என்னோட குழந்தை. அதுக்கப்புறம் மிஸ்டர் சர்மாவே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. எனக்கும் அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல, அதான் நானும் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். நீ செஞ்சது ரொம்ப கரெக்ட் வினய். எல்லாம் டயர்டா இருப்பீங்க, போங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க. நான் உண்மையிலே உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் மாலதி. நீ சோகமா இருக்கிறத என்னைக்கு என்னால பார்க்க முடியாது. அதனால உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உன்னோட நிம்மதிக்காகவும் நான் இங்கிருந்து கிளம்புறேன். விஸ்வா,
என்னாச்சு விஸ்வா? நீ நீ இந்த மாதிரி திடீர்னு? மாலதி, நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா, நான் சண்டிகர் திரும்ப போகிறேன். ஆனா விஸ்வா இன்னும் 24 மணி நேரம் முடியலையே. அதனால என்ன மாலதி, என் மனசு விரும்புறது அதுக்கு கிடைக்காம இருக்கிறப்ப நான் இங்கே இருக்கிறதுல நிச்சயமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ என் மேலே வருத்தப்பட்டிருப்ப, கோவப்பட்டிருப்பன்னு உன்னை இப்படியும் சமாதானப்படுத்திடலான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது, உனக்கு என் மேலே காதலே இல்லைன்னு. அதனால தான் அங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். விஸ்வா, ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. வித்யா, இன்னிலிருந்து நீ இந்த பழைய ட்ரெஸ்ஸுகள்லாம் போடக்கூடாது. நான் உனக்காக புது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வந்துடுச்சு. இனிமே நீ இதை தான் போட்டுக்கணும். ஆனா ஜீவிதா மேடம், இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? அவசியம் இருக்கு வித்யா. உனக்கு எந்த குறையும் வைக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ எங்க கூட இருக்க. நீ என்னோட இன்னொரு தங்கச்சி மாதிரி வித்யா. உனக்கு இதெல்லாம் பண்றது என்னோட கடமை இல்லையா? வித்யா, இன்னைக்கு பார்ட்டில நடந்ததை நீ எதுவும் உன்னோட மனசுல வச்சுக்கலாம் இல்லையா? நிச்சயமா இல்ல மேடம். அது மட்டும் இல்லாம நான் வினய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாருல்ல, அவர் யாருமே என்ன தப்பா பேசுற மாதிரி விடல. என்ன சொல்றது வித்யா, இத வினயோட குணம். தனக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவர் கூட இருக்கும்போது எந்த விஷயத்துக்காகவும் நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, இதெல்லாம் விடு. இப்ப ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அப்புறம் மருந்து சாப்பிட மறந்துடாத. குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க விஸ்வா? மாலதியை தனியா விட்டுட்டு போக போறீங்களா? இவ்வளவு சீக்கிரமா உன் தோல்வியை ஒத்துக்கிறியா விஸ்வா? இதை பாருங்க பாட்டி, இனிமே நான் எதுக்காக இங்க இருக்கணும்? இங்க பாரு விஸ்வா, ஊருக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆண்டி, என் மேல மாலதிக்கு கோவம் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு வெறுத்திருப்பான்னு நினைக்கல. அவ எந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறான்னு நான் இன்னைக்கு என் கண்ணாலே பார்த்தேன். அவ மயக்கம் போட்டு விழுந்தப்ப தண்ணி குடின்னு அவ்வளோ கெஞ்சன கதர்ன. ஆனா கிளாஸை தட்டி விட்டுட்டா. என் மேல இவ்வளவு வெறுப்பா. அதனாலதான் இங்க இருந்து போறேன். இங்க பாரு விஸ்வா, உனக்கு தான் மாலதியை பத்தி நல்லா தெரியும்ல. கொஞ்ச நேரம் இப்படி இருப்பா, கொஞ்ச நேரம் அப்படி இருப்பா. என்ன திடீர்னு நாளைக்கு அவன் மூடு சரியாயிடலாம். அப்புறம் உன் கையால தண்ணி என்ன சாப்பாடே சாப்பிடலாம். அதனால நீ இங்க இருந்து போகணுங்கிற முடிவை கை விட்டுட. இல்ல ஆண்டி, மாலதி என்ன முன்ன மாதிரி காதலிக்கல. நான் இங்க இருந்து போறதுதான் பெட்டர். நாளை காலையில கிளம்புறேன். இப்ப என்ன பண்றது அத்தை? விஸ்வா இங்க இருந்து போகணும்னு முடிவு எடுத்துட்டாரு. இப்ப நாம என்ன பண்ண முடியும்? இனி நம்மால எதுவும் செய்ய முடியாது பிரேமா. ஒருவேளை ஒரு பொண்டாட்டி தான் புருஷன் கையில தண்ணி வாங்கி குடிக்கிறத வெறுத்தான்னா அவ புருஷனுக்கு அது தப்பா தானே தெரியும். மாலதி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது. பாட்டி, பாட்டி, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும்.
எவ்வளவு வித்தியாசமா இருக்க வித்யா. இந்த புது ட்ரெஸ்ல நான் எவ்வளவு அழகா இருக்கேன். அப்புறம் என்னோட இந்த ஹேர் ஸ்டைல் என்னால நிச்சயமா நம்பவே முடியல. நான் எவ்வளவு அழகா இருக்கேன். மறுபடியும் பாவன்ற வார்த்தையை சொல்லாதது என் குழந்தை. இந்த குழந்தை எனக்கும் ஜீவிதாவுக்கும் சொந்தம். இதை சொல்றதுல எங்களுக்கு எந்த வெக்கமும் இல்லை. வித்யா எங்களோட சாரிகேட். வித்யா, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீ ஜீவிதா மேடம் மாதிரி ட்ரெஸ் பண்றதாலயோ இல்ல அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறதாலயோ நீ அவங்கள ஆயிட மாட்ட. அப்புறம் அவங்க இடத்தையும் உன்னால நிச்சயமா பிடிக்க முடியாது. வினய் சார் ஒண்ணு இல்ல, நீ ஜீவிதா மேடம் மாதிரி இருந்ததுனாலதான் கட்டி பிடிச்சாரு. நீ அவருக்காக வெறும் ஒரு சரகேட், ஒரு வழி, வேற எதுவும் இல்லை. அப்படி இல்லை. ஒருவேளை வினய் சார் என்ன அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா அவரு பார்ட்டில எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. கண்டிப்பா அவர் மனசுல எனக்காக ஒரு நீ இந்த நினைப்பை விட்டு வெளியே வா வித்யா. வினய் சார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நீ இல்ல, அந்த பார்ட்டில வேற யார் உன் நிலைமையில இருந்தாலும் வினய் சார் நிச்சயமா அவங்களே காப்பாத்தி இருப்பாரு. இல்ல, வினய் சார் எனக்காக தான் அப்படி பண்ணாரு. ஏன்னா அவருக்கு எப்பவுமே ஸ்பெஷல். ஆமா, நீ ஸ்பெஷல் தான். ஏன்னா அவரோட குழந்தையும் ஜீவிதா மேடமோட குழந்தையும் உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கல, அதனால நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான். நீ கனவு காண்றத கொஞ்சம் நிறுத்து வித்யா. வினய் சார் எப்பவுமே உனக்கு சொந்தமாக மாட்டாரு. அவர் எப்பவுமே ஜீவிதா மேடம்காக தான் இருக்காரு, இனிமேலும் இருப்பாரு. புரியுதா? மேடம், மேடம், சொல்லுங்க. உங்க ட்ரெஸ் இருந்தாங்க மேடம். இது வினய் சாரோட ஷர்ட் ஆச்சே. இதெல்லாம் உன்னோட வேலை தானா? தண்ணியில எதுக்கு தூக்க மாத்திரைய போட்ட? பைத்தியம், உனக்கு தான் தெரியும்ல விஸ்வா மாலத்தியை சமாதானப்படுத்துறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னடான்னா தூக்க மாத்திரைய தண்ணியில கலந்து வச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுட்டேன். உதவாக்கற பையன். ஆனா இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னது நான் தானே. இத சொல்லி அப்படி என்ன உதவி பண்ணிட்ட? போதவாக்கற அவன் மூளைக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே செஞ்சுட்டான். இதை இனிமே நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். விஸ்வாவுக்கும் மாலதிக்கு இடையில நடந்துட்டு இருக்கிற சண்டைய நாம தான் சரி பண்ணி ஆகணும். ஐடியா அத்தை, என்ன ஐடியா? உட்காரு சொல்றேன். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி செயல்படுத்த போறீங்க? இதோ இருக்கானே நமக்குன்னு ஒருத்தன், எங்களுக்கு உதவி பண்ணுவல்ல? ஆமா பாட்டி, கண்டிப்பா. சாரி. ஒண்ணு பரவாயில்ல வித்யா, இட்ஸ் ஓகே. வித்யா, இது வினயோட ஷர்ட் உன்கிட்ட எப்படி? அது இப்பதான் சுந்தர் என் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு, அதுல தெரியாம வந்துருச்சு. நான் இப்பதான் பார்த்தேன் இதுல ஒரு பட்டன் இல்ல, அதனால கொடுக்கறதுக்கு முன்னாடி தைச்சு கொடுத்துடலாமேன்னு கொண்டு வந்தேன். என் ரூம்ல ஊசி நூல் இல்ல, அதனால நான் சுந்தர் கிட்ட. வித்யா, இதெல்லாம் உன் வேலை இல்ல. ஒருவேளை வினய் சட்டையில பட்டன் பிஞ்சு போயிருந்தா அதை சரி பண்ண வேலைக்காரங்க இருக்காங்க.
அப்புறம் அவன் பொண்டாட்டி ஜீவிதா இருக்கால்ல, அது அவளோட வேலை. அவ அதை பாத்துக்குவா. இதெல்லாம் உன்னோட வேலை இல்ல. என்கிட்ட கூட அந்த ஷர்ட்டை. உனக்கு என்ன ஆச்சு வசந்தி? எதுக்காக நீ வித்யா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? விஷயம் என்ன? ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. ப்ராப்ளம் இருக்கு அண்ணி, பெரிய ப்ராப்ளம் இருக்கு. வித்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வினயும் ஜீவிதாவும் ரொம்ப தப்பு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, முதல் நாள்ல இருந்து எனக்கு இது தோணிட்டே இருந்தது. அப்புறம் நாளுக்கு நாள் என் குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. வித்யா அந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த குழப்பம் தீரவே போறதில்ல அண்ணி. நீ எந்த குழப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அப்புறம் வித்யா இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ ஏன் நினைக்கிற? உனக்கு நல்லா தெரியும்ல, வினய் ஜீவிதா விருப்பப்பட்டு தான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தி தெரியாதுன்னு யார் அவங்க அவளை கூட்டிட்டு வந்தாங்களோ அவ தான் அவங்கள பிரிக்க போறதுன்னு. வித்யா இங்க இருக்கிறது வினய்க்கும் ஜீவிதா உறவுக்கு ஆபத்தான மணி மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை ஜீவிதா கிட்ட எடுத்து சொன்ன, ஆனா அவ அது பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவ வித்யா மேல நம்பிக்கை வச்சிருக்கா, அதனால அவ பண்ண மாட்டேன்னு சொல்றா. ஆனா எனக்கு என்னவோ எதுவுமே சரியா படல. ஆனா நீ அப்படி என்ன பார்த்த வசந்தி? ஒருவேளை இதெல்லாம் உன்னோட பிரமையா இருக்கலாம் இல்லையா? அண்ணி, இதெல்லாம் என் பிரம்ம இல்ல, நான் உண்மைதான் சொல்றேன். இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நாள் வித்யாவை கிச்சன்ல பார்த்தப்ப நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு முதல் முறையா நான் அவருக்காக ஸ்பெஷலா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷலா வினய்க்காக பிரிஞ்சி சாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வினய்க்கு அது ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு தெரியாதனமா வினய் அவளை கட்டி பிடிச்சிட்டான். வினய்க்கு அவ முகம் தெரியாம இருக்கலாம், ஆனா வித்யா அவளுக்கு அவன் முகம் தெரியல, ஆனா பேசாம இருந்தா. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல. வசந்தி நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்தை வச்சு நாம சந்தேகப்படக்கூடாது. இதனால வினய் ஜீவிதா வாழ்க்கையில ஏன் ப்ராப்ளம் வரப்போகுது? அவங்களோட உறவு ரொம்ப பலமானது. வித்யா மட்டும் இல்ல, வேற யாராலையும் அவங்க உறவை உடைக்க முடியாது. அண்ணி, இன்னைக்கு பார்ட்டில என்ன நடந்தது அத பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு வித்யா ஜீவிதாவோட சர்கேட்னு. அப்புறம் வினய் ஜீவிதா கூட இங்கதான் இருக்கான்னு. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஊர்ல என்ன பேசுவாங்கன்னு? ஊர்ல இருக்கிறவங்க வாய்க்கெல்லாம் பூட்டு போட முடியாது வசந்தி. உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட கல்யாண உறவு உடைஞ்சப்போ நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்துட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க என்னென்னமோ பேசினாங்க, ஆனா அவங்க பேச்சால நானும் பயப்படல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் பயப்படல. இன்ஃபேக்ட் அந்த நேரத்துல எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீதான் என் கூட இருந்த. இப்ப என்னாச்சு உனக்கு? நாம நம்ம குழந்தைங்க மேல நம்பிக்கை வைக்கணும் வசந்தி. அவங்க எந்த வழியை எந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அது அவங்களோட சந்தோஷத்துக்காக. அதுக்கு நாம கூட இருக்கணும். ஆனா இப்படி மட்டும் நடக்கூடாது அண்ணே. அந்த சந்தோஷத்துக்கு பதிலா நாம இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டா? உங்களுக்கு தெரியாது, நான் ராத்திரியும் பகலுமா இதே கவலையில தான் இருக்கேன். நீ கவலைப்படாத வசந்தி, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாயிடும் அத்தை? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணுல வினய், ஒண்ணுல நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வசந்தி, அப்பாக்கு மருந்து கொடுக்கணும்ல, வாங்க போய் கொடுத்துட்டு வரலாம். விஸ்வா கண்ணா. என்னாச்சு ஆண்டி? விஸ்வா கண்ணா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடக்கடவுளே, என் குழந்தை, நீ தனியா போயிட்டு இருக்கியா?
நான் என்ன நினைச்சேன்னா நீ மாலத்தியையும் உன் கூட கூட்டிட்டு போவேன்னு. ஐயோ என்ன பண்றது ஆண்டி, என் தலையில அப்படி எழுதிருந்தா நான் தனியா தானே போகணும், அதனால தான் போறேன். நம்பிக்கை எழுந்துறாத கண்ணா, நம்பிக்கை எழுந்துறாத. குறையும், கண்டிப்பா குறையும். மாலத்தியோட கோவம் கண்டிப்பா குறைஞ்சிடும், நீ கவலைப்படாத. இல்ல ஆண்டி, நான் இனியும் காத்திருக்க போறதில்ல. விஸ்வா, எங்க போற நீ விஸ்வா? உன் கண்ணுல வந்து கண்ணீருக்கு இதெல்லாம் சாட்சி. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே பார்த்திருக்கு நீ மாலத்திக்காக விழுந்து விழுந்து அழுதது. முடிஞ்சது. முடிஞ்சதா? இங்க பாரு, ரொம்ப ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா விஸ்வமாமா, நீங்க மாலதேகாவை சமாதானப்படுத்துறத விட்டுருங்க. நீங்க விஸ்வமாமாவை தடுக்காதீங்க. அவர் போட்டோம், மாலதேகா ஒத்துக்க போறதில்ல. இதை நான் கண்டிப்பா உங்களுக்கு எழுதி தரேன். அப்ப சரி, நம்ம தலையில எழுதி இருக்கிறத யாரால மாத்தி எழுத முடியும் சொல்லு? ஐயோ, நீ நல்லா இரு. போனதுக்கு அப்புறம் மறக்காம போன் எல்லாம் பண்ணுப்பா. ஆமா மாமா, போன் பண்ணுவாரு. இப்போ விஸ்வமாமா போட்டோம், நம்ம கிளம்பலாமா? ஹாப்பி ஜர்னி விஸ்வா கண்ணா, ஹாப்பி ஜர்னி. நான் வரேன். வாமா. ஆச்சரியமா இருக்கு, முதல்ல இருக்க சொன்னாங்க, இப்ப கிளம்ப சொல்றாங்க. என்ன நடக்குது?